இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, திட்டங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்களேன். திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கட்டடம், அங்க இருக்கிற கட்டடம், இதை மாதிரி 3 கட்டடங்கள் சுமார் 9 கோடி ரூபாய் செலவுல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த கல்லூரிக்கு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிகாம் சிஏ, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் செகண்ட் ஷிப்டுக்கு தேவையான அடிஷனல் கோர்ஸே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அது மாதிரி 35 பேராசிரியர்கள் தான் இங்கே பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 85 பேராசிரியர்கள் தொகுப்பு ஊதியத்தில் நம்ம ஆட்சி வந்த பிறகு அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரோடு 10 ஆண்டு காலம் இந்த பாதையில் மாணவர்கள் நடந்தே வர முடியாது, அவ்வளவு மோசமாக இருந்தது. சுமார் 2 கோடி ரூபாயில் கழக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த சாலையை அமைச்சு கொடுத்துருக்குறோம். முகப்பில் இருக்கிற காம்பவுண்டு சோவருக்கு 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த காம்பவுண்டையும் நாம தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு லைப்ரரி இல்லைன்னு பிரின்சிபால் சொன்னாங்க. அங்கே ஒரு லைப்ரரியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு அரசு விழா வந்தால் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு குத்துவிளக்கு கூட இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய சொந்த செலவில் நான் அந்த குத்துவிளக்கை வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி என்னுடைய சொந்த செலவில் தான் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த இருக்கைகள்லாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவில் அதை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி இப்போ எண்ணற்ற திட்டம்